தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். பவுல் பர்னபா உடைய ஊழியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே இக்கோனியா பட்டணத்தில் அவர்கள் ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தார்கள். அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாக சத்தியத்தை. அப்படி இருந்தும் அந்த இடத்திலும் இவர்களுக்கு அங்கே 2வது வசனம், விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். இங்கேயும் அவங்க சத்தியத்தை தான் பேசுறாங்க. அநேகரை விசுவாசிக்கத்தக்கதாக தேவனுக்கு நேராக நடத்தத்தக்கதாக பிரசங்கிக்கிறாங்க. அப்படி இருந்து இவங்களுக்கு பகை வருகிறது. ஊழியம் என்று நாங்கள் உண்மையாய் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு இல்ல, தெய்வத்தை பிரியப்படுத்தத்தக்கதான ஒரு ஊழியத்தை நாங்க செய்கிறவங்களா இருந்தா என்றைக்கும் பகை இருக்கும் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடுல இருந்து இயேசுல இருந்து அப்போஸ்தலர் வரைக்கும் இது இருந்தது. இந்த நாள்லயும் அது இருக்கு. சத்தியத்தை சத்தியமா போதித்து தெய்வத்துக்கு விரும்புகிறபடி நாங்கள் ஊழியம் செய்வோமாயிருந்தால் கண்டிப்பாக பகை இருக்கும். ஆனா இங்கே இந்த பகை வந்த போதும் இவர்கள் தொடர்ந்தும் அங்கே 3வது வசனம், அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்தாங்க. பகை இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. அதன் மத்தியிலும் தெய்வத்தை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற வசனத்தை விரும்புகிற ஜனங்கள் இருந்தபடியா என்ன செய்யறாங்க இவங்க, உடனே அந்த இடத்தை விட்டு ஓடாதபடி அங்க அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தங்களுடைய ஊழியத்தை இல்ல, தங்களுடைய லாபத்தை அல்ல, பேரை அல்ல, புகழை அல்ல, கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். ஏன் இவ்வளவு தைரியம் என்று பார்ப்போமானா, இவங்களுக்கு தெரியும் யாருடைய ஊழியக்காரன் நாங்க, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் யார், என்னை அழைத்தவர் யார், என்னை நடத்துகிறவர் யார் என்று ஒன்று தெரியும். நான் அவருடைய வார்த்தையை பேசுகிறபடியால், அவருடைய ஊழியத்தை செய்கிறபடியால் தைரியம், யாரை குறிச்சும் கவலை இல்லை, பயம் கிடையாது. உள்ளவர்களாய் தொடர்ந்தும் போதகம் பண்ணினாங்க. இதைத்தான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன். போதித்தாங்க, பிரசங்கித்தாங்க, வசனத்தை பேசினாங்க, சத்தியத்தை. இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அநேக இடங்கள்ல அநேக திறன் நாங்க பார்க்க முடியும், காண முடியும். அதாலதான் அங்க ரட்சிப்பு நடக்கிறதை நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய கிரிகைகளையும் பார்க்கிறோம். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடியா என்ன செய்யறாங்க, அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவாய் போதகம் பண்ணினார்கள். அப்படி கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவராக தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக பேசும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றார், அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளினால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சத்தியத்தை சத்தியமாய் பேசி அதன்படி ஊழியம் செய்து வாழும்போது அவர் தமது அவங்க பேசுகிற அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அங்கே அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்கிறார். ஏன் செய்கிறாரு? இவங்க வசனத்தை பேசுறபடியா செய்கிறார், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடியா செய்கிறார், வசனத்தின்படி வாழுகிறபடியால் ஊழியம் செய்கிறபடியா அந்த வசனத்தை மகிமைப்படுத்தும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் இவர்களுடைய கைகளினால செய்கிறார். அப்ப அற்புதம் வேணுமா, அடையாளம் வேணுமா, சுகம் வேணுமா,
உங்களை தேவன் நடத்த வேண்டுமோ முதல்ல சத்தியத்தை நேசிங்க, அதன்படி வாழுங்க, அதன்படி ஊழியம் செய்யுங்க, அதை போதிங்க. கண்ட கண்ட குப்பை கதைகள் கனவுகள் இதெல்லாம் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யாது, தேவனை மைமைப்படுத்தாது, தேவனிடத்திலிருந்து அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு வராது. சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியம்தான், அந்த வார்த்தை தான், அதற்காகத்தான் தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். அதை கனப்படுத்தும்படி மைமைப்படுத்தும்போது அந்த வசனத்துக்கு சாட்சியாகத்தான் செய்வார் ஒழிய அற்புத அதிசய அடையாளங்களுக்கு சாட்சியா வசனத்தை கொண்டு வர மாட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு பின்னால ஓடாதீங்க. அநேக தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பி நடந்ததுகளை சொல்றபடியா அதுக்கு பின்னால ஓடுறான் ஜனம். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்கதரிசனம் சொல்றான்? நடந்த காரியங்களை சொல்லும் போது இது பிசாசுக்கு தெரியும், சாத்திரம் சொல்றவனுக்கும் தெரியும். சில காரியங்களை குத்து மதிப்பா சொல்றாங்க. ஒன்று ரெண்டு நடந்தோன்னா அதுக்கு பின்னால ஓடுறது சத்தியம் தெரியாதவர்கள் போல. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வசனத்தின்படி வாழுங்க, ஊழியம் செய்யுங்க, அதையே பிரசங்கிங்க. ஆண்டவர் நீங்க கேட்காதபடி, நீங்க கேட்காட்டியும் அவர் அதற்கு சாட்சியாய் செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆகவே நாளும் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்துக்கு முக்கியம் கொடுத்து வாழ ஊழியங்களை செய்ய ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.